மக்கள் மனசை பாருங்கள் யூடியூப் சேனலுக்கு மக்களே உங்களை அன்போடு அழைக்கிறோம். தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று சட்டசபையில் பார்த்தோம், சபாநாயகர் உரையை பார்த்தோம். சபாநாயகராக திரு மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்ததை பார்த்தோம். அவர்கள் உரையில் பார்த்தோம், எவ்வளோ அனுபவமிக்க ஒரு மனிதன். இவ்வளோ அனுபவம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இவ்வளோ அரசியல் களங்களை பார்த்து வந்த ஒரு மனிதர் எவ்வளோ எளிமையாக, எவ்வளோ பண்பு உள்ளவராக, எவ்வளோ அரசியல் தெரிந்த சிறந்த மனிதராக, எல்லோரையும் மதிக்கக்கூடிய மனிதராக, சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை, பதவியில் உள்ளவர்கள் இருந்து சாதாரண கூலி வேலை செய்கின்ற மனிதர்களுக்கு கூட எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்புள்ளவராக, நேர்மை மிக்கவராக, ஆளுமை திறன் மிக்கவராக, இப்படி சிறந்த ஒரு பண்புள்ள மனிதரை இன்று சட்டசபை சபாநாயகராக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறார். அவர் பண்பிலிருந்து தெரிகிறது. இன்று அரசியல் முடிவுகளும் கட்சிகளுக்கு இடையே உள்ள அந்த கோட்பாடுகள், எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் உள்ள அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எப்படி அவர் கையாண்டு சிறப்பாக நடத்தி செல்வார் என்பது அவர் உரையிலிருந்து தெரிந்தது, அவர் பண்பிலிருந்து தெரிந்தது. இப்படி ஒரு மனிதர் நமக்கு சபாநாயகராக கிடைக்கப்பெற்றதற்கு நாம் தமிழகம் என்ன தபம் செய்தது தெரியவில்லை. எதிர்காலத்தின் தமிழகத்தின் வளர்ச்சி கண்கூடாக தெரிகிறது. இதுபோல சிறந்த மனிதர்கள் ஆளுமை திறனும் நம் மண்ணிற்கு கிடைக்கப் போகிறது. சிறந்த மனிதர் வழிகாட்டுதல் என்பது நம் மக்களுக்கு கிடைக்கப் போகிறது. தமிழக உலக சட்டசபை வரலாற்றில் இது ஒரு புரட்சிகரமான ஜனநாயக மாற்றமாக இருக்கிறது. ஜனநாயக நாடுகளுக்கென்று ஒரு புதிய வடிவத்தை, அரசியல் நாகரிகத்தை, அரசியல் நடைமுறைகளை நம் மண்ணில் இப்போது புதிதாக தொடங்கியிருக்கிறது. அதன் தொடக்கத்திலேயே எல்லாம் தெரிகிறது. முதலமைச்சர்களோட பண்பில் தெரிகிறது, சபாநாயகர் அவருடைய பண்பில் தெரிகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் வளர்ச்சி என்பது கண்கூடாக தெரிகிறது. மக்களே, அமைதியாக இருக்கும் சிங்கத்திடமிருந்து வெளிப்படும் அந்த கர்ஜனையானது அந்த காட்டையே பிரமிக்க செய்கின்ற அந்த தோரணை இருக்கும் இல்லையா? அந்த அமைதியான தோரணையிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கர்ஜனை மொழிதான் அது ஆளுமைக்கு மிகப்பெரிய வடிவமாக இருக்கும். அப்படிதான் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுடைய இன்றைய உரை இருந்தது. மிகப்பெரிய அந்த உரையை பார்த்து நாங்கள் எல்லாம் பிரமித்து போனோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது நீண்ட நெடிய அரசியல் பயணம். சாரோட சபாநாயகரை நேரில் பார்த்து பேசும்போது எளிமையாக பேசுவார். நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். ஆனால் போகிற போது வரும்போது பார்த்துருக்கிறோம். ஆனால் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சாதாரணமாக நடந்து கொள்கிற அந்த பண்பை தான் அவரிடம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த சட்டசபையில் இந்த பேசும்போது, அவர் உரையாற்றும் போது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ அமைதியான ஒரு நடுக்கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குமோ, அலைகள் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் மிகுந்த ஆழத்தோடு இருக்கும் நடுக்கடல். ஆனால் இந்த நடுக்கடல் ஆழமான உள்ள பகுதியிலிருந்து ஒரு அலையும் எழும்பாது என்று சொல்வார்கள். ஆனால் எழுந்தால் அது புயலாக எழும் என்று சொல்வார்கள். அப்படிதான் இன்று சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் சாருடைய அந்த உரை, சபாநாயகர் உரை என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. பல்வேறு அரசியல் குறிப்புகளை காட்டினார். ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அந்த இருக்கை எவ்வளோ சிறப்பு மிக்க இருக்கை, அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை, அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, நேரு சொன்ன வார்த்தை, இன்னும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சொன்ன மேற்கோள்களை சுட்டிக்காட்டி அந்த அவையின் சிறப்பம்சத்தை சொல்லி, தன்னுடைய அனுபவத்தை சொல்லி, தன் தாயாரும் தந்தையாரும் அவருக்கு நேர்மையாகவும் நல் நடத்தையோடும், யாரும் நம் வீட்டில் எந்த கேள்வியும் குறை சொல்லி கேட்கக்கூடாது, உன்னை தவறாக யாருமே நினைக்கக்கூடாது என்றதை சொல்லி வளர்த்த அந்த பண்பு, எம்ஜிஆர் அவர்கள் அவரை பாராட்டியது, ஜெயலலிதா அம்மா அவர்களை பாராட்டியது, இதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. அவர் நேரடியில் பார்க்கும்போது இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க அனுபவம், நீண்ட நெடிய கால பயணம் என்பது தெரியும். இத்தனை பேரோடு பழகியவர்கள் எப்படி அவர் எளிமையாக இருக்க வேண்டும். சாதாரண ஒரு பதவியில் வட்டச்சேலை அப்படி இப்படி இருக்கிறவங்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன்னை ஒரு பெரிய ஆளாக யாரும் நெருங்கி பேச முடியாத ஒரு தோரணையோடு அவர் நடந்து கொள்வது, நடைமுறை பாவனைகள் எல்லோரையும் இந்த சமூகம் பார்த்திருக்கிறது, இந்த மண் பார்த்திருக்கிறது, இந்த அரசியல் களம் பார்த்திருக்கிறது. ஆனால் 1980 எங்கே இருக்கிறது? எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய சிறந்த அரசியல் தலைவர், ஜெயலலிதா எவ்வளோ அரசியல் ஆளுமை மிக்கவர்கள். அவர்களிடம் இருந்து இத்தனை வருஷத்து காலத்து அரசியல் பயணத்தில் அவரிடம் இருந்து எந்த ஒரு பெரிதான ஒரு யாரையும் மதிக்காத தன்மையோ, ஒரு பெருமையோடு நடந்து கொள்கிற அந்த தன்மையோ எதையுமே அவரிடம் பார்க்க முடியவில்லை. இன்று தான் அவருடைய உரையை கேட்டோம். மிகப்பெரிய சிறந்த உரை அது. இதுவரையில் அரசியல் களத்தில் சட்டசபையில் எந்த சபாநாயகரும்
இப்படி ஒரு உரையை பேசியிருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பு பொருந்திய உரையாக இருந்தது, வரலாற்று சிறப்பு பொருந்திய உரையாக இருந்தது. இப்படி ஒரு சபாநாயகர் நமக்கு கிடைப்பதற்கே, தமிழக மண்ணுக்கு கிடைப்பதற்கே இந்த தமிழகம் நீண்ட நெடிய தவத்தை செய்திருக்க வேண்டும், பெரிய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனது பிறகு ஒவ்வொரு சிறப்பு பொருந்திய வரலாற்று நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்கள் எப்போது அரசியல் பயணத்தை தொடங்கினார்களோ அன்றிலிருந்து இன்று வரையில் ஒவ்வொரு அரசியல் களத்திலும் ஒவ்வொரு அரசியல் குறிப்புகளும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளும் வரலாற்று சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது. இன்று உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழகம் இருக்கிறது. பல்வேறு திட்டங்களிலும் கல்வியிலும் மற்ற நாகரிகத்திலும் தமிழ் மொழி இலக்கியங்களிலும் இந்த உலகம் பிரமித்து பார்த்திருக்கிறது. தமிழ் மொழியை பிரமித்து பார்த்திருக்கிறது, தமிழ் இலக்கியங்களை பிரமித்து பார்த்திருக்கிறது, தமிழ் புலவர்களை பிரமித்து பார்த்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர்களை ஒரு கணம் திரும்பி பார்த்திருக்கிறது இந்த உலகம். ஆனால் ஒரு அரசியல் களத்தில் ஒரு சட்டசபையை எப்படி இருக்க வேண்டும், எந்த நாகரிகத்தோடு இருக்க வேண்டும், அங்கு உள்ள மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், எதிர்க்கட்சி எப்படி இருக்க வேண்டும், முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபாநாயகர் எப்படி இருக்க வேண்டும், வெற்றி பெற்ற எம்எல்ஏவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தால் அந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையும் என்பதற்கு உலகத்துக்கே புதிய ஒரு வரலாற்று வடிவத்தை தமிழகம் இன்று காட்டிக் கொண்டிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. மக்களே, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்திற்கு இனி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய பெரும் ஒரு அதிசயங்களும் வரலாற்று சிறப்புமிக்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் நடக்கும் என்று நம்புகிறோம். பிரபாகரன் சாரை சட்டசபை சபாநாயகராக தேர்ந்தெடுத்ததற்கு நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். மக்களும் பெரிதும் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இதுவரை எந்த உலக நாடுகளும் பார்த்திராத நல்ல ஒரு அரசியல் நாகரிகத்தை, நல்ல ஒரு அரசியல் தொடக்கத்தை, நல்ல ஒரு அரசியல் நடைமுறையை தமிழகத்தில் தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு இத்தருணத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதில் நாம் பெரிதும் மகிழ்கிறோம். இந்த பதிவை நீங்களும் சேர்ந்து எங்களோடு கொண்டாடுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை தாருங்கள், உங்களுடைய வாழ்த்துதலை தாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.